அதை இன்னும் நன்றாக படிப்பதற்கான ஒரு தூண்டுதலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது நான் யாரிடமும் சப்ளி இருக்கிறதான்னு கேட்பதில்லை. இந்த வடிவமைப்புல சரியாக கவனம் செலுத்தவில்லை என்றா சப்ளி கிடைக்கும். நாம் சொன்ன இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் பகுப்பாய்வு மற்றும் வடிவமைப்புன அந்த குறியீட்டை பயன்படுத்துவதன் மூலம் நமக்கு நிறைய எளிமை கிடைக்கிறது. பிறகு வெளிநாடுகளுக்கு செல்லும் போது இந்த குறியீட்டை பயன்படுத்த முடியாது. ஏனெனில் அங்கு அமெரிக்க மற்றும் பிரிட்டிஷ் குறியீடுகள் உள்ளன. இந்திய குறியீட்டுல தேர்ச்சி பெற்ற பின்னரே நாம் அதற்கு செல்ல முடியும். நான் சொன்னது போல் மற்ற இடங்களில் எழுதும் போது இந்திய குறியீட்டிற்கும் அதற்கும் சிறிய மாற்றமே உள்ளது. நாம் படித்தவற்றிலிருந்து சிறிய மாற்றங்கள் மட்டுமே அதில் வருகின்றன. எனவே அந்த வகையில் நீங்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் நமது இந்திய குறியீட்டை படித்த பின்னரே மற்றவற்றை செய்ய முடியும். பிறகு இப்போது ஸ்டீல் கட்டிடங்கள் அதிகமா வந்து கொண்டிருக்கின்றன. ஏனெனில் கான்கிரீட் கட்டிடங்களை போலவே ஸ்டீல் கட்டிடங்களும் வருகின்றன. எனவே உங்கள் படிப்பில் இனி அதிக தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய ஒன்று ஸ்டீல் கட்டிடம். எனவே நீங்கள் படிக்கிறீர்கள் என்றால், ஏனெனில் போல்டிங், வெல்டிங் அல்லது ரிவெட் எதுவும் இல்ல. ரிவெட் இனி கிடையாது. எனவே இந்த போல்ட்டுகளிலேயே பல தரங்கள் உள்ளன. எனவே போல்டு என்று மட்டும் சொன்னால் போதாது, எந்த தரத்திலான போல்டு தேவை என்று கேட்டு நாம் சொல்ல வேண்டும். எதிர்காலத்துல நாம் வரைபடங்களை கொடுக்கும் போது இதுதான் வரும்.